நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை. சென்னையில் வடகிழக்கு பருவமழை தான் மிக அதிக அளவு மழைப்பொழிவை சென்னையினுடைய பெரும்பகுதியான சென்னையிலிருந்து கடலோர மாவட்டங்களாக இருக்கிற கடலூர், நாகப்பட்டினம், இன்னும் ராமநாதபுரம், இன்னும் பிற அந்த பகுதிகளுடைய தொடர் வேதாரண்யம், அப்படி உங்களுக்கு இது வரைக்குமே ராமேஸ்வரம் அந்த பகுதிகளுக்கு வரைக்குமே உங்களுக்கு மழைப்பொழிவை வடகிழக்கு பருவமழை கொடுக்கும். அதுக்கப்புறமா அது உள்புற விழுப்புரம் வரைக்கும் இருக்கிற உள்புற தமிழகம் மற்றும் தஞ்சையினுடைய பழைய தஞ்சை மாவட்டத்தினுடைய பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். சென்னையில் எப்பொழுது வடகிழக்கு பருவமழை ஏற்படும் பொழுதும் இந்த மழைநீர் வெளியேறுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணமானது அடையார், பக்கிங்காம் கால்வாய் மற்றும் கூவம் நதி. இந்த 3 நதிகள் நதி முகத்துவாரம் கடலில் இருக்கும். வழக்கமாக சாக்கடைகள் தான் அதில் ஓடிக்கிட்டு இருக்கிறதால அந்த நதியினுடைய முகத்துவாரங்களில் மேட்டுத்தன்மை ஏற்பட்டு தண்ணி போய் எதிர்த்து, இப்போது அதிக மழை இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதில்லை, அல்லது எடுத்த நடவடிக்கைகளை விட கூடுதலான மழைப்பொழிவு இருக்கிற பொழுது அதிகமான தண்ணி வெளியேற முடியாமல் முகத்துவாரங்களில் அடைச்சிருக்கிறதால கடலுக்குள்ளே இந்த தண்ணீர் எளிதில் செல்ல முடியாத சூழல் ஏற்படுது. கடலுக்கு மழை தண்ணீர் போகக்கூடாது தான். இது செரிமானத்தை சென்னையினுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு தான் நம்ம மழை நீரை பயன்படுத்தணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலையில் உடனடியாக நம்ம அது எல்லாத்தையும் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்த முடியாததுனால அதை நம்ம வெளியேற்ற தான் வேணும். கூவமில் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது நதி முகத்துவாரம் மேடாகி இருக்கிறதால தண்ணி உடனடியாக வெளியேறாமல் தேங்கி அதுக்கப்புறமா அது கடலுக்குள்ளே போகிறதால இங்கே தேங்கி நின்றுடுது. இப்போ தேங்கி கூவத்தில் தண்ணி முழு கொள்ளளவில் தேங்கி நிற்கிது. அந்த ஆறுனுடைய அளவுக்கு தேங்கி நிற்கும்போது சென்னை பகுதியில் இருக்கிற தாழ்வான பகுதிகளாக இருக்கிற கே நகர், அப்புறமா வடசென்னை பகுதிகள், அப்புறம் பள்ளிக்கரணைக்குள்ளே இருக்கிற பகுதிகள், பள்ளிக்கரணைகள் புதிதாக உருவான நகர மேம்பாடுகளால் உருவான பகுதிகள், இன்னும் சென்னையினுடைய பல பகுதிகள் தாழ்வான பகுதிகளாக இருக்குது. அந்த பகுதிகள் டெட் எண்டாக இருக்குது. அதாவது மழை பெஞ்சிருச்சு, அங்கே மற்ற பகுதிகளிலிருந்து மழை தண்ணீர் எல்லாம் ஓடி அந்த பகுதிகளுக்குள்ளே போய் பூந்துடுது. நிறைய பகுதிகளில் போய் பூந்து அந்த ஒரு ஃப்ளோர் அளவுக்கு. இப்போது முன்னாடி லாஸ்ட் டைம் அடையாறு இப்படி நள்ளிரவில் திறக்கப்பட்ட தண்ணியினால் சிவகம்பாக்கம் ஏரி கொள்ளளவு கூடி அது ஒரு 5000 கனஅடி உடனடியாக திறந்த உடனே இப்படி ஜஃபர்கான்பேட் வழியாக அந்த பகுதி முழுக்கவும் பாதிப்புக்குள்ளாச்சோ, ஒரு ஃப்ளோர் வரைக்கும் முழுகிடுச்சோ, அந்த மாதிரி இந்த தாழ்வான பகுதிகள் எல்லாம் போய் தண்ணி தேங்கிறது. இதுக்கு காரணம் மற்ற பகுதிகளில் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த பகுதிக்கு போகிறது தான். மற்ற பகுதியிலிருந்து போகிற தண்ணியை தடுத்து அதை முறையாக வேறு கனால்கள் வழியாக அதை எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கு உடனடியாக இந்த அதிகாரிகளுக்கு இருக்கிற மிக சௌரியமான ஒன்று என்னென்னா, மழை வரும்போது பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட மோட்டர் பம்ப்ஸ் இருக்குது. அதாவது இந்த டிராக்டர்ஸில் பம்ப்ஸ் இருக்கும். அது ஒரு பம்ப்ஸ் உடனடியாக மழை வரும்போது முதல் முறை இந்த மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளி அதிகாரிகள் எல்லாம் இந்த டிராக்டர்களை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இந்த டிராக்டர்கள் எப்போ பயன்படுத்தப்படும்னா எமர்ஜென்சி. இப்போ நீங்கள் ஒரு தாழ்வான கே நகர் பகுதியில் போய் தண்ணி தேங்கி நிற்கிது, இல்லை ஒரு தண்டையார்பேட் பகுதியில் தண்ணி தேங்கி நிற்கிது, இந்த மாதிரி வடக்கு சென்னை பகுதிகளில் சில இடங்களில், பள்ளிக்கரணைகளில் சில பகுதிகளில், இன்னும் போரூரில் சில பகுதிகளில், இப்படி பல பகுதிகளில் தண்ணி தேங்கி நிற்குதுன்னா அந்த இடத்துல எமர்ஜென்சி லாக்டவுனை நீங்கள் வெளியில் எடுத்து விட முடியும். ஆனால் நீங்கள் எடுத்து விடுற அந்த டிராக்டர் மோட்டர்ஸ் வழியாவோ இல்லை வேறு மோட்டர்ஸ் வழியாவோ நீங்கள் எடுக்கிற தண்ணி இன்னொரு பகுதிக்கு தான் போகும். ஏன்னா ப்ராப்பர் கெனாலில் எடுத்து விடுறதில்ல. நீங்கள் அப்படி ப்ராப்பர் கெனாலில் நீங்கள் எடுத்து விட்டாலும் அந்த கெனாலில் ஏற்கனவே தண்ணி நிறைய ஓடிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து விட தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி இன்னொரு பகுதிக்கு தான் போகும். அதனால் எமர்ஜென்சிக்கு தான் இந்த மோட்டர்களை பயன்படுத்தணும். ஒரு இடங்களில் வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துக்கு தண்ணி போய் தேங்கி நின்று வீடுகளுக்குள்ளே போகிற நிலை இருக்குது அப்படின்னா அங்கே இந்த மோட்டர்களை பயன்படுத்தலாம். அந்த இடத்துல கூட இந்த டிராக்டர் மோட்டர் நீங்கள் 6 மோட்டர் நீங்கள் டெப்ளாய் பண்ணினா கூட அந்த பகுதியில் இருக்கிற தண்ணியை நீங்கள் வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் எடுக்கும். அப்போ ஒரு நாள் பெய்யக்கூடிய மழை தண்ணீர் எங்கே போகும்? ஸோ முதல்ல
நதி முகத்துவாரங்கள் அடையாறு இல்லைன்னா எந்தெந்த கால்வாய்கள் வந்து கடலில் போய் சேருதோ அந்த கால்வாய்களில் மழை தண்ணீர் வந்து உருவார மழை தண்ணீர் ஒரு செகண்ட் கூட தேங்காமல் போய் கடலில் கலந்துடணும். அப்புறம் அடையாறக்கூடிய நதியை குறித்தன அடிப்படை அறிவு கூட சென்னையில் இருக்கிற பல அதிகாரிகளுக்கு இல்லை. அடையாறு வந்து இயற்கையாகவே தண்ணி தேங்கி தான் போகும். அதாவது மேட்டிலிருந்து போகக்கூடிய நதி மாதிரி கிடையாது அடையாறு நதி. அடையாறு நதி வந்து நிலத்தடி நீர் வந்து செறிவூட்டக்கூடியதுக்காக போகிற மாதிரியான ஒரு ஆறு. அந்த ஆறு வந்து தண்ணி விழுந்த உடனே தண்ணி முழுசாக ஓடி போயிடாது. தண்ணி தேங்கி அப்புறமா தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வெளியில் போகும். அப்போது அடையாறுக்கு போகிற தண்ணீர் வந்து முழுமையாக நீங்கள் வந்து ஒரு மழை நீரை வெளியேற்றக்கூடிய அதிக மழை பெய்கிற போது அடையாறை முழுக்க நம்பவே முடியாது. அப்போ அடையாறுக்கு போகிற தண்ணியை வந்து கட்டுப்படுத்தி வேறு வகைகளில் அந்த தண்ணீரை வேறு வகையில் கடலுக்கு கொண்டுட்டு போகணும். அடையாறு தான் இருக்கே, அடையாறில் போய் மழை தண்ணி போயிடும், அது ஓடி போயிடும் அப்படின்னு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மழை தண்ணீரை மட்டும்தான் அது வந்து எடுத்துகிட்டு போகும். மீதி அதுக்கு மேலே அது தண்ணி தேங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடலில் போய் கலக்கும். அந்த மாதிரியான அமைப்பை கொண்டது. அடையாறு குறித்து யாராவது படிச்சிங்கனாலே புரியும். அடையாறினுடைய ஆறினுடைய தன்மை வந்து சமதளத்தில் ஓடக்கூடிய ஒரு ஆறு. அதில் விழுகிற தண்ணி நிதானித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஸ்சார்ஜ் ஆகும். ஆக ஒரு அந்த கொள்ளளவுக்கு மேலே அதிக தண்ணி அதில் விழுந்ததுன்னா அந்த தண்ணி வந்து எடுத்துக்காது. அது வந்து பிற பகுதிக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஒரு ஜஃபர்கான்பேட்டில் விழுகுதுன்னா அங்கே கொஞ்சம் ஸ்லோப் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தா அது வந்து ஸ்லோப்பில் இருக்காது. அந்த தண்ணி வந்து சமதளத்தில் ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ தண்ணி எதிர்த்துக்கும். அப்போ அதில் வந்து சேரக்கூடிய தண்ணி அதிகமாக தண்ணி சேர்ந்துச்சுன்னா அந்த தண்ணி பக்கவாட்டில் ஓட ஆரம்பிச்சிடும், பிற பகுதிகளுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிழல் லேண்ட்ஸ்கேப்ஸையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரோம் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டியோடு இருக்கா? நிறைய இடங்களில் கனெக்டிவிட்டி இல்லை. அந்த கனெக்டிவிட்டிக்கும் இவங்க வந்து இந்த மோட்டர்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மோட்டர்ஸ் வந்து தீர்வுகளே கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்குள்ளே பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கு வந்து தீர்வுகள் டிராக்டரில் இருக்கிற மோட்டரோ இல்லை கரண்ட்டில் ஓடுற மோட்டர்களோ ஒரு தீர்வும் கிடையாது. அது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக நாங்கள் பயன்படுத்தலாம். ஒரு இடத்துல எப்படி சொல்லுறது, இட்ஸ் எமர்ஜென்சி. இந்த இடத்துல தண்ணி போகிறதுக்கான வழிகளே இல்லை. சென்னை சிட்டி முழுக்க டோப்புக்குறவையில் இந்த இடங்கள்லாம் வீடுகளுக்குள்ளே தண்ணி போகுது அப்படின்னு ஒரு இடத்துல தெரிஞ்சதுன்னா அந்த வீட்டுக்குள்ளுக்கு போகிற தண்ணிகளை ஒரு அரை அடி ஒரு அடிக்கு அவங்க வீட்டுடைய வாசப்படிகளை அடைச்சி வச்சுட்டு இதை டிப்ளாய் பண்ணி அந்த தண்ணியை இன்னொரு இடத்துக்கு வேறு வழியாக அந்த தண்ணியை வந்து ட்ரெயின் வழியாக கொண்டுட்டு போகிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு தான் அதை பயன்படுத்தணும். அதை வந்து முதல் காரணிகளாக பேசுகிறாங்க அதிகாரிகளோட கூட்டங்களில். அது வந்து சரியான திட்டமே கிடையாது. முதல்ல சென்னை டோபோகிராஃபி எடுத்துகிட்டு அடையாறுக்கு போகிற தண்ணியை வந்து ஓரளவுக்கு தான் அந்த அடையாறு வந்து தன்னோட தண்ணியை எடுத்து கொண்டு போகும் மழை தண்ணீரை. மற்ற பகுதிகளில் இருக்கிற கெனால்களில் வடிகால் வசதிகளில் நேரடியாக அது வந்து கடலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காகவும் பயன்படுத்தணும். இன்னும் பிற வழிகளில் எந்தெந்த வழிகளில் எல்லாம் தண்ணீரை வந்து மழை தண்ணீர் வந்து இப்போ வந்து 10 சென்டிமீட்டர் பேஞ்சதுன்னா அதை எப்படி கொண்டுட்டு போகிறது, 20 சென்டிமீட்டர் பேஞ்சதுன்னா எப்படி கொண்டுட்டு போகிறதுன்னு முதல்ல திட்டமிடல் என்பது எந்த வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போகக்கூடாது. சென்னையினுடைய பகுதியாக பிளாக்காக பிரித்து கடந்த கால ஆட்சி மலைகளில் எந்தெந்த பிளாக்குகளுக்குள்ளேயெல்லாம் தண்ணி பூந்தது, எந்த பிளாக்கெல்லாம் ரோட்டை விட வீடுகள் பள்ளத்தில் இருக்குது, எந்த இடங்களிலெல்லாம் ப்ராப்பரான ட்ரைனேஜோ அல்லது ட்ரோம் வாட்டர் ட்ரைனேஜோ இல்லை, அல்லது ட்ரோம் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குது ஆனால் அது கனெக்டிவிட்டியில் இல்லை, அல்லது இந்த தண்ணி வந்து ஏரிகள் இருக்குது, ஏரிகளுக்கும் இந்த குடியிருப்புக்கு நடுவில் யாரேனும் என்க்ரோச்மெண்ட் பண்ணி அதை பாதையை இப்போ வந்து மழை பெய்யும் போது உடைப்பாங்க ஒரு காம்பவுண்டை. இப்போ போரூரில் வந்து போன மலையில் தண்ணி ஒரு இடத்துல தேங்கி நின்னதுக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்டை உடைச்சி அந்த தண்ணியை போரூர் ஏரிக்கு கொண்டுட்டு போகிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போது அந்த மாதிரியான நிறைய இடங்களில் நீர்வழிகளை அடைச்சிருக்காங்க. பல பணக்காரர்கள், கல்வி நிறுவனங்கள் நீர்வழி புறம்போக்குகளை அடைச்சிருக்காங்க, நீர்வழி பாதைகளை அடைச்சிருக்காங்க, அல்லது ஒரு பெரும் கால்வாயை சிறு 10 அடி கால்வாயாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும். இது எல்லாத்தையும் செய்து தண்ணி வந்து எந்த பகுதிகளிலும் தண்ணியே தேங்கவே கூடாது. தண்ணி வந்து மழை விழ போயிட்டே இருக்கணும். அது கடலுக்குள்ளே போயிடணும். இப்போ நாளை வந்து இன்னும் மழை நீரை வந்து மழை நீர் ஓடுறதே
தடுக்கணும். சென்னைக்குள்ளே மழை நீர் ஓடவே கூடாது. ஒரு வீட்டிலிருந்து மழை நீர் வெளியில் வரக்கூடாது. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு 10 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அங்கே இருக்கிற தண்ணி வெளியில் வரக்கூடாது. அவங்க மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை அவங்க ஓன் தண்ணி பெரும் சம்புகளை பயன்படுத்தி சேகரிக்கணும். அப்புறமா இல்லைன்னா மழைக்கு நிலத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான அமைப்புகளை உருவாக்கணும். அப்புறமா சாக்கடைகளோடும் மழை தண்ணியோடும் கலக்கக்கூடாது. ரோடு உயரமாகிட்டு வீடு பள்ளமாக இருக்கிற பகுதிகளுக்குள்ளே மழை தண்ணீரே போகக்கூடாது. அப்படி அந்த பகுதியில் இருக்கிற மழை தண்ணீர் எந்த பக்கம் பள்ளமாக இருக்கோ அந்த பகுதியிலிருந்து உடனடியாக இன்னொரு பகுதிக்கு போகிறதுக்கான சப்கனால்ஸ், அதாவது மேலே அமைக்க முடியல அப்படின்னா மண்ணுக்கடியில் கெனால்களை அமைச்சு குழாய்களை அமைச்சு அந்த தண்ணியை உடனடியாக அடுத்த பகுதிக்கு கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்தணும். சென்னைக்குள்ளே மழை பெஞ்சு முடிஞ்சு 2வது நாள் எந்த பகுதியில் தண்ணி தேங்கி நின்னாலும் அதுக்கு இந்த அதிகாரிகள் தான் முழு பொறுப்பு காரணம். முறையான திட்டமிடல் இல்லை, அல்லது இந்த மழையை எதிர்கொள்வதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இப்பயும் மோட்டார்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. வருங்காலத்தில் சென்னையில் இவங்க இப்படியான நடைமுறைகளை பின்பற்றினாங்கன்னா திரும்பவும் கே.கே. நகரில் தண்ணி தேங்கும். அது 3 நாளுக்கு தொற்றுகளை ஏற்படுத்தும், பல வியாதிகளை உருவாக்கும். அதே மாதிரி வடசென்னை பகுதிகளில் தண்ணி தேங்கும், பள்ளிக்கரணை பகுதிகளில் 10 நாட்களுக்கு தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணியை தானாக மண் உறிஞ்சிரும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அதிகாரிகள். அதுக்கு அதிகாரிகள் நீங்களாம் சம்பளம் வாங்கிட்டு நீர்வளத்துறையிலையோ இல்லை வேறு உட்கட்டமைப்பு துறைகளிலையோ இல்லை பொதுப்பணித்துறைகளிலையோ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நெடுஞ்சாலைத்துறைகளில் வேலை பார்க்குறீங்க. 10 நாள் ஒருத்தர் தண்ணி நிற்கிறதுக்கு நீங்களாம் எதுக்கு? நீங்களாம் வீட்டுக்கு போகலாம். அது 10 நாள் தண்ணி தானாகவே மண் உறிஞ்சிக்கணும்னா உங்களுக்கெல்லாம் என்ன வேலை இருக்குது? ஸோ அதனால் சென்னை நகரத்தை முழுக்க டோபோகிராஃபி வச்சு டோட்டலண்ட் அதிகாரிகளை ஒருங்கிணைச்சு எந்தெந்த பகுதிகளில் தண்ணி கடந்த காலங்களில் தேங்கிச்சு, அது ஏன் தேங்கிச்சு, அடையாளம் மட்டுமே அடையாளம் வழியாக போயிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த அதிகாரி முதல்ல அறிவே இல்லாதவராக பாருங்கள். அடையாளம் ஒரு இதாக தான் வச்சுக்க முடியும். அந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை தண்ணீரை அது கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு வழியாக தான் பயன்படுத்த முடியும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது அந்த ஆறு கொண்டுட்டு போய் கடலில் சேர்த்துருன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த நதியை குறித்த அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அது ஒரு நிலத்தடி நீரை உருவாக்கக்கூடிய அல்லது நிலத்தடி நீரை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அது நம்ம சமர்பாக்கம் தண்ணியை பயன்படுத்தி அந்த வழியாக நம்ம நல்ல தண்ணியை நம்ம அனுப்பினோம்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா ரீசார்ஜ் ஆகி போகும், உடனடியாக ஓடி கடலில் கலக்காது. ஸோ அதனால் சமர்பாக்கம் ஏரியில் எவ்வளோ தண்ணி கொள்ளிடம் ஏற்ற முடியுமோ நாளைக்கு அதிக கொள்ளளவு தண்ணியை அதில் தேக்கி அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணாலே அடையாறு வழியாகவே பல பகுதிகளினுடைய கிரவுண்ட் வாட்டரை நம்ம அதிகரிக்க முடியும். அடையாறில் சாக்கடையை விடாமல் தடுக்கலாம். அதே மாதிரி கோத்துலேயும் சாக்கடையை விடாமல் தடுத்து அதையும் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸுக்கு நம்ம பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. வரக்கூடிய இந்த மழையை இந்த அதிகாரிகள், சென்னையில் இருக்கிற இந்த அதிகாரிகள் அணுகிற விதம் ரொம்ப மோசமாக, ரொம்ப அலட்சியமாக, ரொம்ப அங்கே இருக்கிற ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சம்பாதிச்ச பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கிற வகையில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இவங்களோட முனைப்பு ரொம்ப மோசமாக இருக்குது. திட்டமிடல் ரொம்ப மோசமாக இருக்குது. சென்னை மாநகரம் முழுக்குமான திட்டமிடல் இருக்கணும். அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரக்கூடிய மழை நீர் எந்தெந்த பகுதிகளுக்கு போகுதுன்னு பார்க்கணும். எல்லா நதிகளிலும் கடந்த காலங்களில் எவ்வளவு நீர் அது உள்வாங்கி கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. அது கொண்டுட்டு போகாமல் அடையாறு மாதிரி ஒரு 3500 கனஅடி தண்ணீர் சம்பரம்பாக்கில் திறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது என்ன மாதிரியான சேதங்களை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கணும். சம்பரம்பாக்கம் ஏரியில் இன்னும் எவ்வளோ கொள்ளளவுகளை உருவாக்குறதுக்கு அதனுடைய நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்னும் ஏதேனும் ஆழப்படுத்தி சம்பரம்பாக்கம் ஏரிகள் இல்லைன்னா மற்ற ஏரிகளில் எந்தெந்த ஏரிகள் புழலாக இருக்கலாம், இன்னும் வேறு எந்தெந்த ஏரிகள் எல்லாம் அதிக தண்ணீரை கொள்ளளவுகளை மழை தண்ணீரை கொண்டு போய் அதை சேர்க்குற வழிகளில் கொண்டு போய் சேர்த்து அதனுடைய கொள்ளளவு அதிகப்படுத்தி அப்புறமா நாளைக்கு சாக்கடைக்கு சாக்கடையாக ஆக்காமல் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பல வழிகளில் மழை தண்ணீரை கிரவுண்டுக்கு ரீசார்ஜுக்கு பயன்படுத்தணும். மீதி இருக்கிற தண்ணீரை உடனடியாக அது எந்த ஒரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போகக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு மேலே எந்த பகுதி சென்னை பகுதிக்குள்ளேயும் தண்ணி தேங்கக்கூடாது. அந்த மாதிரியான திட்டமிடலை உடனடியாக செய்யணும். ஒரு குறைந்தபட்சம் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தண்ணி உடனடியாக வெளியேறிடணும் அந்த பகுதியை விட்டு. ஏன்னா அது மழை நீர் தேங்குகிற பொழுது அது பாசி பிடிக்கிற அளவுக்கு போன பருவமழையில் சென்னையில் நிறைய பகுதிகளில் தண்ணி தேங்கி நின்றுட்டு இருந்தது. கால் முட்டி அளவுக்கு அல்லது பாதம் முழுகிற அளவுக்கு தேங்கி இருந்தது. ஏன்னா அந்த பகுதி தண்ணி வெளியில் போகிறதுக்கும் வழி இல்லை. ஒரு அளவுக்கு மேலே மழை பெஞ்சதுக்கு அப்புறமா கிரவுண்டு இழுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லாமல் பாசி படர்ந்து அந்த தண்ணி நின்றுது. அதுக்குள்ளே
அதுக்குள்ளே மக்கள் நடக்கிறாங்க. அப்போ அங்கே உருவாகிற கொசுக்கள், அங்கே உருவாகிற உயிரினங்கள், அதனால் அந்த மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, அந்த வீடுகளுக்குள்ளே போன தண்ணியினால் அந்த பொருட்கள் சேதம், இப்படி பல இடங்களில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து எல்லாரும் ஒரு மழை பெய்யுது அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களை ஒரு 4 அடி 5 அடி உயரத்தில் எடுத்து வைக்கிற வழக்கு இன்னும் இருக்குது. இங்கே வேணாலும் சென்னையில் பல பகுதிகளில், கே நகர் பகுதிகளில், இன்னும் பெரும்பான்மையான பகுதிகளில் ரோட்டை விட வீடு பள்ளமாக இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் மழைக்காலங்களில் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்வீங்க அப்படின்னு. அவங்க அதுக்குள்ளே வாழ்வாங்க, அவங்க எங்கே தூங்குவாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நான் வேணாலும் அந்த வீடியோக்களை அனுப்புகிறேன். கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு. இப்படியான ஒரு கட்டமைப்பையாக நம்ம வச்சுருக்கோம். அதுக்காக உங்களுக்கெல்லாம் அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் மோட்டர்ஸ் கொண்டு வர போகிறோம், டிராக்டர்ஸ் மோட்டர்ஸ் கொண்டு வர போகிறோம், அதன் மூலம் தண்ணீரை வெளியேற்றிடுவோம்னு அசால்ட்டாக ஒரு மீட்டிங்கை பயன்படுத்தி, அது எதுக்கு இந்த மீட்டிங் போடுறீங்க? அது வழக்கமாக நடக்கிறது தான். மழை பெய்யும் போது அது வரும், அது பாட்டில் தண்ணி எந்த பக்கம் தண்ணி போகிறதுக்கு வழி இருக்கோ அந்த பக்கம் அந்த மோட்டரை போட்டு எடுத்து விட்ருவாங்க. அதை அந்த டிரைவரே பார்த்துருவோம். இதுக்கு இந்த அதிகாரிகள் இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்படியே வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு தான் என்னோட பருவம். இது சரியான திட்டமிடல் இல்லை. வடகிழக்கு பருவமழையை ரொம்ப கேவலமாக இவங்கெல்லாம் இந்த அதிகாரிகள் எல்லாம் அணுகிறது இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சென்னை மக்களுடைய அழகையும் கெடுக்கிற விதத்திலையும் பெரும் பொருளாதார சேதத்தை விளைவிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மக்கள் எல்லாம் ரோடுகளில் அரசிடம் கோரிக்கை வைக்கிற நிலையோ அல்லது ஒரு ஃப்ளோர் முழுகினதுக்கு அப்புறமா நள்ளிரவில் தண்ணீர் திறந்து விட்டு பல வீடுகளினுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா அந்த மக்கள் சாலைகளில் அரசு குறை சொல்வதால் ஒரு பயனும் இருக்காது. தடுப்பு நடவடிக்கைகள் ரொம்ப வேகமாக இருக்கணும். இது ரொம்ப மெத்தனமாக இருக்குது இந்த அதிகாரிகளோட செயல்பாடுகள். முழுக்க சென்னைக்கும் ஒரு டோட்டல் பிளான் அண்ட் டோட்டல் எக்ஸிக்யூஷன். மழை தண்ணீர் எவ்வளோ அளவுக்கு மழை பெய்தாலும் அந்த தண்ணி முழுக்க மக்களுக்கு சேதம் விளைவிக்காமல் வெளியேறணும். அதுக்குரிய ஒரு பிளானை, டோட்டல் பிளானை கிரியேட் பண்ணி அந்த பிளானை பிரித்து அதிகாரிகள்கிட்ட கொடுத்து செயல்படுத்துகிற வேலைகளை செய்யுங்க. அதிகாரிகளிடமிருந்து எந்த இன்புட்டும் வாங்காதீங்க. ஏன்னா இவர்கள் கடந்த காலங்களிலும் இந்த மக்களுக்கு தீமைகளை தான் செய்திருக்கிறாங்க. நன்றி.